This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்குமே ஆங்கில புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறேன். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க நாம எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டாகட்டும், தமிழ் புத்தாண்டாகட்டும், எதுவா இருந்தாலும் சரி, பிறக்க போகும் புது வருஷம் நமக்கு நல்லபடியா அமையணும். இந்த ஆண்டுலாவது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும், நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறணும்னு நாம நினைக்கிறது உண்டு. வருஷம் முழுக்க நல்லபடியா அமைய புத்தாண்டு அன்னைக்கு நாம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ரொம்பவும் முக்கியமானது. இதனால வரப்போற புது வருஷம் உங்களுக்கு ஆரோக்கியம், சந்தோஷம், செல்வ வளம் நிறைந்த ஆண்டா அமையும். ஆனா அதுக்கு முன்னாடி 2024ஆம் ஆண்டுக்கு நன்றி சொல்லி விடை கொடுக்கறதும் கூட ரொம்பவும் முக்கியமானதாகும். இந்த ஆண்டுல கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்றதோட கிடைக்காம போன விஷயங்களுக்கும் கூட நம்ம சேர்த்து நன்றி சொல்லிக்கணும். இதனால பிறக்க போகும் புதிய ஆண்டுல இது எல்லாமே இன்னும் சிறப்பாவே நமக்கு நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். 2025ஆம் ஆண்டை தொடங்குறதுக்கு முதல் விஷயமா நம்ம வீட்டுக்கு நம்ம கேலண்டர் வாங்குவோம். அந்த கேலண்டரை கூட நம்ம பார்த்து தான் வாங்கணும். இதுல எந்த ஒரு நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததா பார்த்து வாங்கி வீட்டுல வைக்கிறது ரொம்பவும் நல்லது. முருகப்பெருமான், மகாலட்சுமி தாயார் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரியான கேலண்டரை நாம வாங்கி வைக்கலாம். புத்தாண்டு அன்னைக்கு காலையில எழுந்தவுடனே குளிக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை இப்ப பாப்போம். அன்றைய நாள் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிற நீர்ல 3 முக்கியமான பொருட்களை சேர்த்து அந்த தண்ணீர்ல குளிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் கல்லுப்பு சேர்க்கணும். கல்லுப்பு நமக்கு இருக்கும் கண் திருஷ்டிய, எதிர்மறை ஆற்றல் ஆகியவற்றை எல்லாமே அகற்றிடும். அடுத்ததா கொஞ்சம் மஞ்சள் தூளையும் அதுல சேர்க்கணும். இதுவும் நமக்கு இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும். மூன்றாவதா இந்த தண்ணீர்ல பாத்தீங்கன்னா சுத்தமான பாலை கொஞ்சம் சேர்க்கணும். அது பசும்பாலா இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த 3 பொருளுமே மகாலட்சுமியின் அம்சமாவே கருதப்படுது. அதனால இந்த 3ஐயும் சேர்த்து தண்ணீர்ல கலந்து நாம குளிக்கிறதுனால அந்த ஆண்டு முழுவதும் மகாலட்சுமியின் கடாட்சம் நமக்கு நிறைஞ்சு இருக்கும். அடுத்ததா புத்தாண்டு அன்னைக்கு காலையில வீட்டு வாசல்ல கொஞ்சம் மஞ்சள் தடவி இல்லனா மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிச்சு விட்டு அரிசி மாவை கொண்டு கோலம் போடணும். கூடவே அந்த கோலத்துக்கிட்ட ஒரு அகல் விளக்குல பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் ஏத்தி வைக்கணும். அதை தொடர்ந்து வீட்டுக்குள்ள பூஜை அறையிலுமே கூட விளக்கு ஏத்தி வச்சு வழிபாட மேற்கொள்ளலாம். இந்த நாள்ல நாம இனிப்பு பண்டங்களை கடவுளுக்கு நைவேத்தியமா படைக்கலாம். இந்த வருஷம் புத்தாண்டு புதன்கிழமை பிறக்குது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தவற விடக்கூடாத மங்களகரமான நாளா புதன்கிழமை சொல்லப்படுது. இந்த நாள்ல எந்த பொருள் வாங்கினாலும் அது மேலும் மேலும் சேரும். புது நகை, புது துணி, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வேணும்னாலும் இந்த நாள்ல வாங்கலாம். இதனால ஆண்டு முழுவதும் வீட்டுல செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். புதன்கிழமை விநாயகர் பெருமான வழிபட சிறந்த நாளா கருதப்படுது. விநாயகர் இந்த நாள்ல தான் அவதரித்ததாவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வீட்டுல இருக்கிற விநாயகர் சிலைக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணுவிற்கு கூட உகந்த ஒரு நாள். இந்த நாள்ல விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்ந்து நம்ம வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படும். வீட்டுக்கு ஏதாவது புதுசா பொருள் வாங்கணும்